நடிகர் நாக சைதன்யா ஏமாயா செசாவே அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிகை சமந்தா கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு சில திரைப்படங்கள் சேர்ந்து நடிச்சாங்க. அதுல ஏற்பட்ட நட்பு காதலா மாறி அந்த காதல் திருமணத்தில் முடிஞ்சது. யாருமே எதிர்பார்க்காத விதமா அந்த திருமணம் ஒரு சில வருடங்களே முடிவுக்கும் வந்தது. அவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டு தனித்தனியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகை சமந்தா மயோசிடிஸ் அப்படின்ற சரும வகை நோயால பாதிக்கப்பட்டு அதுல இருந்து மீண்டு வந்து அடுத்தடுத்த படங்கள் சீரிஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க யாரு கூட எந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரியான இந்த தகவலும் வெளியில வரல. ஆனா நடிகர் நாக சைதன்யா சமந்தாவுடனான டிவோர்ஸ்க்கு அப்புறமா இளம் நடிகை கிருத்தி ஷெட்டி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்னு ஒரு டாக் வந்துச்சு. அப்புறம் சாய் பல்லவியும் நாக சைதன்யாவும் காதலிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போச்சு. இது எல்லாமே வதந்திகளா முடிய பொன்னியின் செல்வன்ல நந்தினி கதாபாத்திரத்தில் நடிச்சு தமிழ் ரசிகர்கள் மத்தியில பரிச்சயமான நடிகை சோபிதா துலிப்பலா அவங்களும் நடிகர் நாக சைதன்யாவும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ்லாம் வைரலா போயிட்டு இருந்துச்சு. இப்போ அது கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. எஸ், நடிகை சோபிதா துலிப்பலாவை நடிகர் நாக சைதன்யா கரம் பிடிக்கிறாரு. அவங்களுடைய திருமண நிச்சயதார்த்தம் நாகார்ஜுனா வீட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. அது சம்பந்தப்பட்ட போட்டோஸை நாகார்ஜுனா ஷேர் பண்ணி சோபிதாவை மருமகளா எங்களுடைய குடும்பத்துக்கு வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த நடிகை கூட இருந்த ரிலேஷன்ஷிப்னால தான் சமந்தாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாரா அல்லது டிவோர்ஸ்க்கு அப்புறமா இவங்களை காதலிக்க ஆரம்பிச்சாரான்னு சொல்லிட்டு இதை வச்சு இப்ப பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு.